வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 2025வது வருஷம் நம்ம வந்துட்டு நகை கடன் நமக்கு இருந்தது அப்படின்றப்போ அதை திருப்புறதுக்கான வழிகள் என்னென்ன? கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்குமே கடன் அப்படின்றது வந்து இருக்கும். இது வந்து ரெகுலரா ஒரு வீடியோவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நகை கடன் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகையை கொண்டுட்டு போயிட்டு பேங்க்லயோ இல்ல அடகு கடையிலயோ வந்து அடகு வச்சு நம்மளுக்கான அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம். இது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வழியா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி வைக்கக்கூடிய நகையை வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இல்லை வருடங்களுக்குள்ள திருப்பணும். இல்ல வட்டியாவது கட்டணும். இது மாதிரி வந்து ஏதோ ஒரு வழிய வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறப்ப தான் நம்மளால அத சீக்கிரம் வந்து திருப்பி நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். ஒரு சிலர் கேட்டீங்கன்னா, வச்சு பல மாசங்கள் இல்ல வருஷங்கள் கூட நம்ம வந்து வட்டியே கட்டாம கூட இருப்போம். அத அப்படியே மறந்து கூட போயிடுவோம். ஸோ அது மாரி இருந்தோம்னாக்கா, அந்த நகை வந்து மூழ்கி போறதுக்கு கூட வழி இருக்கு. அதாவது அவங்க வந்து ஏலத்துல விட்டுருவாங்க. இந்த மாரி பிரச்சனையெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையாவது கட்டணும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம அத வந்து சீக்கிரமா நம்ம திருப்பி கைக்கு கொண்டு வர முடியும். இப்ப நான் வச்ச ரூ. 1,00,000 நகை கடனுக்கு வந்து 10 மாசத்துல எப்படி திருப்பினேன் அப்படின்றதுக்கான டிப்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படி வந்து நான் அத ஒரு 10 மாசத்துக்குள்ள திருப்பினேன், எப்படியெல்லாம் வந்து பணம் கட்டினேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல சொல்றேன். அது எதுக்காகன்னா, இந்த மாதிரி ஒரு வழிய வந்து இப்ப நான் கட்டினது மாரி உங்கள வந்து அவ்ளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்றது மாரி சொல்லல. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு நகைய கொண்டு போய் அடகு வைக்க போறோம் அப்படின்றப்போ, 4 இடத்துல வந்து விசாரிங்க. வட்டி கடையில எவ்வளோ வட்டி போடுறாங்க? இல்ல ஒரு பேங்க்ல வந்து எவ்வளோ போடுறாங்க? பிரைவேட் பேங்க்ல வந்து எவ்வளோ வட்டி போடுறாங்க? அப்படின்றது எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு, எங்க வந்து வட்டி குறைவா இருக்கோ, அந்த மாதிரி இடங்கள தேர்ந்தெடுத்து வைக்கிறது நல்லது. பொதுவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரசுடைமை வங்கி எல்லாத்துலயுமே வந்துட்டு நமக்கு வட்டி விகிதம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதாவது விவசாய கடன் அப்படின்றது மாரி வச்சு குடுப்பாங்க. விவசாய கடன் இல்லாம ஒரு நார்மலா வைக்கிறதுக்குமே அங்க வந்து வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் கணக்கு தெரியல. ஆனா பைசா கணக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இப்போ நகைய கொண்டு போயிட்டு ஒரு 5 பவுன் நகைய கொண்டு போய் அடகு வைக்க போறோம் அப்படின்னா, அத வந்து பிரிச்சு வைங்க. ஒரே நகையா அதாவது ஒரே அக்கவுண்ட்ல வைக்காம, ஒரு பிரிச்சு வைக்கணும். 1 பவுன் ஒரு டைம், 2 பவுன் ஒரு செட்டா, அதுக்கடுத்து வந்து மிச்சம் 2 பவுன் ஒரு செட்டா, அந்த மாரி வந்து பிரிச்சு வைக்கிறோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து கட்டி சீக்கிரம் திருப்புறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப வந்துட்டு ஒரு 1 பவுன் நகைய வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா, ஓகே நம்ம திருப்பிட்டோமே பரவால்ல, நம்மளால முடியும். அதுக்கு அடுத்து ஒரு 2 பவுன் நகைய திருப்பிடுவோம் அப்படின்றது மாதிரி வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை நீங்க வந்து செட்டா அப்படியே கொண்டு போய் வச்சிருக்கீங்க, பேங்க்ல வந்து அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5,00,000க்கு வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ, இப்போ 1,00,000 1,50,000 கட்டிட்டீங்கன்னா, அதுக்கான நகைய வந்து நான் மீட்டுக்க முடியுமா? அப்படின்றது மாரி கேளுங்க. ஒரு சில டைம் வந்து அது மாரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அது கேட்கறதுல தான் இருக்கு. ஒரு சில பேங்க்ல வந்து அக்செப்ட் பண்றாங்க. இது வந்து எனக்கு நடந்தது இல்ல. என் ஃப்ரெண்டுங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க. இது மாரி வந்து ஒரே நகையா வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து இவ்ளோ அமௌண்ட் கட்டிட்டோம். அத வந்து அதுக்கான அந்த நகைய வந்து பிரிச்சு எடுத்துக்க முடியுமா? அப்படின்றது மாரி கேட்டு நம்ம அது மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நகைய வந்து பிரிச்சு வச்சோம்னா, ஈஸியா நமக்கு திருப்புறதுக்கு வந்து நெறைய அந்த சாத்தியம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கட்டி ஒரு குறிப்பிட்ட நகைய வந்து மீட்டுட்டோம் அப்படின்றப்போ, நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி ஓகே நம்மளால முடியுது. அடுத்தத வந்து அதே மாதிரி திருப்பிடுவோம் அப்படின்றது மாதிரி. அதுக்கடுத்து நம்ம கொண்டு போய் வைக்கிற நகை பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1,00,000க்கு வச்சிருக்கோம்னா, அதுக்கு மாசம் எவ்வளோ நம்மளால கட்ட முடியும் அப்படின்றத வந்து பாருங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய இன்கம்மா இருக்கட்டும், நம்மளுடைய செலவுகளா இருக்கட்டும், நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நான் வந்து சொல்றதுனால இப்போ ஒரு ரூ. 1,00,000க்கு நகை கடன் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ, ஆ 1 வருஷத்துல திருப்பணும் அப்படின்னா, கண்டிப்பா மாசம் வந்து ஒரு 9,000லேருந்து 10,000 கிட்ட கட்டணும். அந்த வட்டியோட சேர்த்து. அப்படி கட்டினா மட்டும் தான் நம்மளால சீக்கிரமா திருப்ப முடியும். ஆனா, நமக்கு வர இன்கம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். அதுல இருக்கக்கூடிய நமக்கான செலவுகள் பத்தி யோசிக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ, வரவு செலவு கணக்கு வந்து எழுதி அத தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் மாசம் மாசம் என்னால ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கண்டிப்பா இதுக்காக ஒதுக்க முடியும், கட்ட முடியும் அப்படின்றது மாரி நம்ம வந்து கட்டிட்டே இருப்போம். அப்படி கட்டுறது மூலமா தான் ஈஸியா திருப்ப முடியும். அதுக்கடுத்து வந்து நகைக்கடன் இருக்கு அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து எனக்கு நான் பண்ற விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றப்போ, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னாக்கா இது மாரி ஒரு நோட் ஒண்ணு வச்சுட்டு, உங்களுக்கு எவ்வளோ நகை கடன் இருக்கு. இப்ப வந்துட்டு என்ன தேதியில வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு எழுதி காட்டியிருக்கேன் பாருங்க.
இப்போ இது மாதிரி வந்து டேட் வைஸ் வந்து நம்ம எந்தெந்த நகை வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. இப்போ 10ஆம் தேதி 11வது மாதம் 2023 ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து அடகு வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ இதை வந்து அது மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் வச்ச இடத்துலயே வந்து வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு மாத வட்டி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2024 48,000, 2020 60,000, 2021 20,000 அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கோம். இதில் வந்து எது மினிமமான அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் மினிமமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கு இருக்குது. ஸோ இந்த 20,000க்கு எப்படி வந்து நம்ம திருப்புறோம் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். எது வந்து குறைஞ்ச தொகைன்னு பார்த்துட்டு அதை வந்து திருப்புறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா டக்கு டக்குன்னு திருப்பிடுவோம். அதுக்கு அடுத்து இது கம்மியாக இருக்குது, இப்போ 48,000 ரூபாய் கம்மியாக இருக்குது, அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி திருப்பிடலாம். எதுவுக்குமே நம்ம வந்து ஐயோ எல்லாமே இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்றது மாதிரி யோசிக்கிறப்ப தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறது. இதுவே வந்துட்டு ஒரு சுமையை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்றப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த 20,000 ரூபாய் நகையை வந்து எப்படி திருப்புறதுக்கு பிளான் பண்ணுறது அப்படின்றது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வட்டி வந்து மாத வட்டி ஒரு 600 ரூபாய் அப்படின்றது மாதிரி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எழுதியிருக்கேன். இப்போ 1ஆம் தேதி 1வது மாதம் 2025 அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் அந்த நகைக்கு கட்டுறோன்னு வச்சுப்போம். இந்த 500 ரூபாய் வந்து வட்டிக்கு மட்டும்தான் கழிப்பாங்க. அப்போ 600 ரூபாய் வட்டியில் 500 ரூபாய் போக பேலன்ஸ் 100 ரூபாய் வட்டி இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய அசல் 20,000. அப்போ டோட்டலாக வந்து 20,100 ரூபாய் நமக்கு வந்து பேலன்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 15ஆம் தேதியே போயிட்டு இன்னொரு 500 ரூபாய் கட்டுறோன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 100 ரூபாய் வட்டியையும் இந்த அசலில் வந்து ஒரு 400 ரூபாயும் கழிப்பாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 19,600 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். திரும்ப ஒரு 25ஆம் தேதி போயிட்டு ஒரு 500 ரூபாய் கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இது வந்து அசலில் தான் கழியும். அப்போ நம்ம அசலில் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வர வர நமக்கு அதுக்கு அடுத்த மாதத்துக்கான வட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கம்மியாயிடும். இந்த 600 ரூபாய் அப்படின்றதுல இருந்து கம்மியாயிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் கட்டுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு வந்து தெரியாது. சட்டு சட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கலாம். கட்டுறப்போ நமக்கு வந்து வட்டியிலையும் குறையும், அசல்லையும் குறையும். அப்போ நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வந்து அந்த நகையை வந்து மீட்ற முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்போ 500 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இதை விட உங்களால் வந்து ஒரு 600 ரூபாய் கட்ட முடியும், 700 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்றப்போ நமக்கு வந்து இது அந்த சேர்ந்திருக்கக்கூடிய வட்டி கழிச்சது போக மிச்சம் எல்லாமே வந்து அசலில் கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே மெத்தடில் தான் வந்து நான் அந்த 1,00,000 ரூபாய்க்கு வச்ச நகையை வந்து திருப்பினேன். அது எப்படி அப்படின்றத வந்து இப்போ காட்டுறேன். இப்போ என்னுடைய நகை வந்து அந்த 1,00,000 ரூபாய்க்கு அடகு வச்சேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எதுக்கு வச்சேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து இந்த இயர், அதாவது 2024 பிப்ரவரி மந்த் வந்து ஒரு சிட்டு வந்து எனக்கு முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு, அதாவது அதில் வந்து ஒரு 2 பவுன் எடுக்கிறது மாதிரியான கோல்டு சிட்டு வந்து போட்டிருந்தேன் மங்களான் மங்கல்ல. அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி 2 பவுனுக்கு என்னத்தை எடுக்கிறது, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுனாக்க நம்ம வந்து ஓரளவுக்கு ஓகேவா எடுக்கலாமே அப்படின்றது மாதிரி நினச்சிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கணுனாக்கா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நகை வந்து வச்சுருக்கேன். அது வந்து பழைய கோல்டு அது. அதை வந்து பேங்க்ல அடகு வச்சுட்டு 1,00,000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு அதோட சேர்த்து போட்டு, அதாவது சிட்டு அமௌண்ட்டோட சேர்த்து போட்டு இன்னொரு 16 கிராம், அதாவது 4 பவுனுக்கா வந்துட்டு ஒரு ஹாரம் வந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமே பார்த்துக்கலாம். பிப்ரவரி 15 வந்து எடுத்தேன் 2024. அப்போ 1 கிராமுடைய ரேட்டு பாருங்க 5,690 ரூபாய். ஆனால் இன்னைக்கு 7,000 வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ எனக்குமே பாருங்க, இப்போ ஒரு 10-11 மாசத்துக்குள்ள எந்த அளவுக்கு வந்து லாபம் இருக்கு அப்படின்ட்டு, அதுக்காக தான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுக்காக தான் சொல்றது. இது ஒரு விஷயமா மனசுல வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்ப இன்னும் அடுத்தடுத்து வரப்போற மாசங்கள்ல எல்லாம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றப்போ தங்கத்தோடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்பவே சிறந்ததா இருக்கும். பிப்ரவரி மந்த் வந்து நான் 1 கிராம் வந்து 5,690 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து 1 கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 7,125 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துல 1 கிராமுக்கு 1,435 ரூபாய் ஏறி இருக்கு. 16 கிராமுக்கு 2 பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,960 ரூபாய் வந்து எனக்கு லாபம் இப்போ வந்து இவ்வளோ அதிகரிச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாசம்குள்ள எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் வருஷம் ஆக ஆக இன்னும் வந்து இதோடைய வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்றது, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சமாவது தங்கம் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இதுக்காக தான் சொல்றது.
ஸோ இதுதான் வந்துட்டு நான் அடகு வச்சதுக்கான அந்த டீட்டெயில். இதுக்காக தான் வச்சேன். இப்ப எப்படி திருப்புனேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பிப்ரவரி 15 வந்து நான் அடகு வச்சு, அதாவது அதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து இந்த கோல்டு வந்து எடுத்தேன். எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க, அமௌண்ட் கட்டினது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய அந்த ஆப் ஃபோன்ல வந்து பேங்க்கோடைய ஆப் இருக்கும் பார்த்தீங்களா? அதில வந்து இந்த டீட்டெயில்லாம் எடுத்தேன். ஆனா ஸ்க்ரீன்ஷாட் என்னால எடுக்க முடியல. இல்லன்னா கூட உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் குடுத்துருப்பேன். அதில வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. பேங்க்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 85 பைசா வட்டி. அதாவது 100க்கு 85 பைசா அப்படின்றது மாதிரி. இப்போ 1,00,000க்கு வந்து ஒரு மாசத்துக்கு ரூ. 850 வட்டி. நான் வந்து பிப்ரவரி மாசம் எண்டுல வந்து ரூ. 11,000 கட்டினேன். 11,000 கட்டுறப்போ, அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எடுத்து எழுதியிருக்கேன் இப்ப. ரூ. 11,000 கட்டினேன். அப்ப ரூ. 850 வந்து வட்டி போக, மிச்சம் வந்து அசல்ல கழிச்சுக்கிட்டாங்க. அசல்ல கழிச்சுட்டு பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க. எட் ரூ. 89,850. அப்ப இதுக்கான அடுத்த மாசம் வட்டி பாருங்க 764. அப்ப வட்டி வந்து குறையுது நமக்கு. அசல்ல வந்து நம்ம குறைய குறைய வட்டியும் வந்து மாசம் மாசம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கு தான் உங்களுக்கு காட்டுறது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மாசம் ஒரு அமௌண்ட் வந்து கட்டுங்க. இப்போ 11,000 10,000 எப்படி கட்டுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து வீட்டு செலவுக்கு என்னுடைய வீட்டுக்காரர் குடுக்குறதுல வந்து பாதி அமௌண்ட் கிட்ட தான் நான் வந்து செலவு பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப இந்த நகை திருப்பணும் அப்படின்ற டைம்ல மட்டும் ரொம்பவே செலவுகள வந்து குறைச்சிருவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது எப்ப நான் திருப்பி என் கைக்கு கொண்டு வரேன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓகேவா செலவு பண்ண ஆரம்பிப்பேன். அது மாதிரி தான் பண்ணுவேன். இப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து சிக்கனமா இருந்து கட்டுறதுனால தான் என்னால ஒரு 10 மாசத்துக்குள்ள அந்த நகைய வந்து கைக்கு கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கடுத்து பாருங்க ரூ. 10,000 கட்டினதுக்கு அப்புறம் அசல்ல வந்து ரூ. 80,614. அதுக்கு அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா, அதுக்கான வட்டி வந்து ரூ. 686 போடுவாங்க. திரும்ப ஒரு ரூ. 10,000 கட்டியிருக்கேன். அப்ப அசல்ல வந்து 71,000 300 இருக்கு. மிச்சம் வந்து அதுக்கான வட்டி பாருங்க இந்த அளவுக்கு. அப்ப அசல்லையும் நமக்கு வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். வட்டியிலயுமே குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்போ ஃபைனலா ஒரு 10 மாசத்துக்குள்ள நான் வந்து அதாவது நவம்பர்ல வந்து திருப்பினேன். நவம்பர் 16 வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு வந்து நான் திருப்பிட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா லாஸ்ட் மந்த் மட்டும் ரூ. 10,029 குடுத்துருக்கேன். ஏன்னா இதுல வந்து அசல் பிளஸ் இந்த ரூ. 85 வட்டியோட சேர்த்து ரூ. 10,029 குடுத்து நான் வந்து அன்னைக்கு திருப்பிட்டேன். ஸோ இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும். அப்போ வந்து ஒரே முட்டா கொண்டு போய் கட்டணும். இப்போ ரூ. 1,00,000 வச்சிருக்கோம் அப்படின்றப்போ, நான் கொண்டு போய் ஒரே இதா வந்து அப்படியே கட்டி திருப்பணும் அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா முடியாது. அது வந்து யாருக்குமே சாத்தியப்படாது. இதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும்னா அசல்லையும் குறையுது, வட்டியிலயும் குறையுது பாருங்க. அப்படியே வந்து அசல்லையும் குறைஞ்சுக்கிட்டே வரும், வட்டியிலயும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம வந்து ஒரேடியா கொண்டு போய் கட்டணும் அப்படின்றது மாரி நினைக்காதீங்க. இல்ல வட்டிய வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். ஒரு 5 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம். இல்ல ஒரு 10 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கனாலும், இப்ப இதிலேயே பாருங்க. இப்ப ரூ. 850 ஒரு மாசத்துக்கு அப்படின்னா, இது வந்து அடுத்த மாசம் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். அப்படின்றப்போ குறையாது. அப்ப ஒரு 10 மாசத்துக்கு நான் விட்டு கட்டினேன்னா, இதுவே ஒரு அமௌண்ட் வந்துரும். இதுவே எனக்கு மலைப்பாயிடும். ஐயோ! என்னடா இது வட்டி மட்டும் இவ்ளோ கட்டுறோமே அப்படின்றது மாதிரி. ஸோ இதுக்கு தான் சொல்றேன். அப்பப்போ உங்களால முடிஞ்சது ஒரு ரூ. 500 ரூ. 1000 இந்த மாரி வந்து கட்டிக்கிட்டே வாங்க. கட்டாயம் வந்து இப்ப வட்டியில குறைஞ்சது போக பேலன்ஸ் வந்து அசல்ல குறைச்சிருவாங்க. அது வந்து உங்களுக்கு புரியுதா என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்ப ரூ. 850 இருக்கு அப்படின்னா, நான் கொண்டு போய் ஒரு ரூ. 1000 கட்டுறேன் அப்படின்றப்போ, இந்த ரூ. 850 தான் ஃபர்ஸ்ட்டு கழிப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரூ. 150 வந்து இந்த அசல்ல கழிப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறையும் நமக்கு. ஏன்னா ரூ. 150 தானே கட்டியிருக்கோம். ஸோ கொஞ்சம் குறையும். அது மாதிரி தான் வந்து குறைச்சுக்கிட்டே வரணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்றப்போ, ஈஸியா நம்மளால கட்ட முடியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாரி ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிறது மாதிரி ஒரு சார்ட்ல எழுதி ஒரு செவுருல கூட ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கிட்டு, சரி இந்த நகை இருக்கு. இதுக்கு வந்து இன்னைக்கு இவ்ளோ அமௌண்ட் கட்டினேன். இந்த மாசம் வந்து இவ்ளோ கட்டினேன். 10ஆம் தேதி இவ்ளோ கட்டினேன் அப்படின்றது மாரி எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா சரி ஓகே நம்மளாலயும் முடியுது கட்டிடலாம் அப்படின்ட்டு. இதுலயுமே பாருங்க ஒரு மாசம் வந்து 8,000 தான் கட்டியிருக்கேன். இது மாரி நம்ம வந்து கூடவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். இது வந்து நம்மள பொறுத்து தான். நம்ம எப்படி கட்டுறோம், கட்ட முடியுதா அப்படின்றத பொறுத்து தான். நான் வந்து இது ஒரு வெறியாவே வச்சுட்டு கட்டினேன். ஏன் அப்படின்னா, இப்ப இத திருப்பினா தான் எனக்கு வந்து அடுத்த கோல்டு சீட்டு வந்து நான் போட முடியும். ஸோ அதுக்காக வந்து கட்டினேன். வெறித்தனமா கட்டி முடிச்சுட்டு, அத வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா அடுத்த கோல்டு சீட்டுமே ஆரம்பிச்சுட்டேன். நவம்பர்லயே ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. அதனால இந்த ஜனவரி வந்து நான் புது கோல்டு சீட் வந்து போடுவேனா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். ஏன்னா, அத வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா கட்டி முடிச்சா
இருந்தாவே போதும் அப்படின்றதுக்காக அது மாதிரி வந்து விட்டுருக்கேன். இவ்வளோதான். நம்ம வந்து நகை திருப்புறது அப்படின்றது வந்து எல்லாத்தையும் ஒரே டைம்ல திருப்பணும். இல்ல என்னுடைய இன்கமே கம்மி. அத வந்து அப்படியே நகைக்கு கட்டணும் அப்படின்றது மாரிலாம் நெனச்சோம்னா, கண்டிப்பா அது வந்து நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்ப நம்ம வந்து பிராக்டிகலா யோசிக்க ஆரம்பிக்கணும். என்னால இவ்வளோதான் முடியும். என்னுடைய இன்கம்ல நான் இவ்வளோதான் கட்ட முடியும் அப்படின்றது மாரி கட்டுங்க. கண்டிப்பா ஒரு 1 வருஷம் அப்படின்ற இடத்துல ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் கழிச்சாவது அந்த நகைய வந்து நம்ம திருப்பிட முடியும். ஸோ இதுதான். இது மாரி வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களாலயும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.